ஹாய் நண்பா. டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருந்து ஃப்ரீ என்கியூடிக்கான ஹைரிங் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 23ஆம் தேதி க்ளோஸ் பண்றாங்க. இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த ஃப்ரீ என்கியூடி வரும். தற்பொழுது வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. முழு தகவலை சொல்றேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலேருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450+ கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs per annum, அதாவது மாதம் நீங்க ஸ்டார்டிங்ல 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி earn பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஈஸியா ஒரு ஜாப் எடுத்துடலாம். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்பவே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆக்யூ ஜாப். டிசிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டிசிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட், அதாவது என்கியூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்கியூடி கேட்டகரி வந்து 2 கேட்டகரியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து டிசிஎஸ் என்கியூடி பெய்டு வெர்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூடி ஃப்ரீ வெர்ஷன். பெய்டு வெர்ஷன் அப்படிங்கிறது சம் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த என்கியூடில வாங்கக்கூடிய மார்க்கை பொறுத்து பெய்டு வெர்ஷன்ல நிறைய கம்பெனிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வேலை வாய்ப்புக்கு நீங்க போகலாம். ஆனா இந்த ஃப்ரீ என்கியூடி தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல ஃப்ரீ என்கியூடி தான் வந்திருக்கு. இந்த ஃப்ரீ என்கியூடி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண வேணாம். என்கியூடி எக்ஸாம்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சு உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ்ல வந்து கொடுக்குறாங்க. சோ டிசிஎஸ் உடைய ஃப்ரீ என்கியூடிக்கும் பெய்ட் வெர்ஷனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? தற்பொழுது டிசிஎஸ் சைட்ல இருந்து ஃப்ரீ என்கியூடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். சோ அதனாலதான் சொல்றேன், வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாம எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 23, அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. சரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் இருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான என்கியூடி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் முடியறதுக்கு முன்னக்கூட்டியே எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதற்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்தியா முழுவதும் இந்த டிசிஎஸ் ஃப்ரீ என்கியூடிக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கான எக்ஸாம் எண்ணிக்கை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அபிஷியலா மெயில் மூலமா ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மார்ச் 15ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். இதே நீங்க ஒரு வாரம் கழிச்சு அப்ளை பண்ணும்போது மார்ச் 20ஆம் தேதி இருக்கலாம். அடுத்தடுத்த நாட்கள்ல வைப்பாங்க. ஏன்னா ஒரே நாட்கள்ல இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே வச்சு முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கேண்டிடேட் வந்து இந்த ஒரு டிசிஎஸ் ஃப்ரீ என்கியூடிக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதனாலதான் எக்ஸாம 15ஆம் தேதியில இருந்து அவங்க என்ன பண்றாங்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நீங்க மார்ச் 15க்கு அப்புறம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கான எக்ஸாம் அடுத்தடுத்து வரும். ஆனா மார்ச் 23ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் இந்த ஒரு டிசிஎஸ் ஃப்ரீ என்கியூடி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹையரிங் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியா டிவைட் பண்ணி கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைம் கேட்டகரி, இது வந்து அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டிஜிட்டல் கேட்டகரி, இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ நிஞ்சா கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு பேஸ் லெவல் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஐடி கம்பெனில ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு கொஞ்சமா தான் நாலேஜ் இருக்கு, கோடிங்ஸ்லாம் ரொம்பவுமே தெரியல அப்படின்னா நிஞ்சா கேட்டகரிக்கு ட்ரை பண்ணலாம். நான் கோடிங்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து பிரைம்க்கு ட்ரை பண்ணலாம்.
ஓரளவு நான் கோடிங்கை மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா டிஜிட்டல் கேட்டகரிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த கேட்டகரி வந்து சூஸ் ஆகும். நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா பிரைமுக்கு போகலாம். ஓரளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா டிஜிட்டலுக்கு போகலாம். பேஸ் லெவல்ல ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா நிஞ்சாக்கு போகலாம். இதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டிசிஎஸ் ப்ரீ இன்க்யூட்டிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத தெளிவா பாத்திரலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு இந்த ஒரு கேட்டகரிக்கு பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிஇ பிடெக்ல என்ன டிசிப்ளின் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். அதே மாதிரி எம்இ எம்டெக் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ எம்இ எம்டெக்லயும் எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அடிஷனலா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்களும் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அண்ட் பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 2025 இப்போ 2025 பாஸ் அவுட் ஆக போற பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ எம்எஸ் மட்டும்தான் இந்த ஒரு கேட்டகரிக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். இது ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வருடம் பாஸ் அவுட் ஆக போற ஸ்டூடெண்ட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அடுத்த வருடம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 2026 பாஸ் அவுட் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அண்ட் உங்களுடைய டிகிரில 10th 12th இல்லைன்னா நிறைய பேர் டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்களா, டிப்ளமோல எல்லாத்துலயுமே குறைந்தது 60% மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருக்கணும். அண்ட் டிகிரியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் போகும்போது அரியர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஒரு அரியர் இருக்குது அப்படின்னா இந்த 2025 பாஸ் அவுட் ஆகிறதுக்குள்ள நீங்க அந்த அரியரை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, சரிங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து டிசிஎஸ்ல இப்ப எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனா செலக்ஷன் அதுக்கப்புறம் ஆன் போர்ட் ஆகிறதுக்குலாம் டைம் இருக்கு. சோ அந்த டைம் வந்து ஒரு 6 மாசம் வரைக்குமாவது கண்டிப்பா போகும். அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை ஒரு அரியர் வச்சிருக்கேன், 2 அரியர் வச்சிருக்கேன்னா இந்த 2025 பாஸ் அவுட் ஆகிறதுக்குள்ள நீங்க கிளியர் பண்ணிருங்க. இப்போ நீங்க அப்ளிகேஷன் போட்டு என்கியூடி எக்ஸாம் எழுதிருங்க. சோ கோர்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா நீங்க படிச்சிருக்கணும். பார்ட் டைமா கரஸ்பாண்டன்ஸா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்பு, என்ட்ரி லெவல் கேட்டகரியில வரக்கூடிய வேலை வாய்ப்பு, சரிங்களா? சோ இந்த பிஜி டிகிரி முடிச்சுட்டு எம்இ டெக் படிச்சுட்டு அப்ளை பண்ற பீப்புள் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அதிகபட்சம் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது வந்து பிஜி டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், ஓகேவா? மத்தபடி ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. இப்போ நம்ம ஹையரிங் கேட்டகரிஸை தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரைம் கேட்டகரி, இது வந்து அட்வான்ஸ்டு லெவல். நீங்க என்கியூடில நல்ல மாஸ்டர் லெவல்ல கோடிங்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரைம் கேட்டகரியில செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ யூஜி டிகிரி முடிச்சுட்டு இந்த ஜாப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வருடத்திற்கு 9 லட்சம் ரூபாய் சேலரி பிரைம் கேட்டகரியில. அப்ப மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 இருந்து 80,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல நீங்க earn பண்ணலாம். எம்இஎம் டெக் படிச்சுட்டு பிளேஸ் ஆகிற பட்சத்துல வருடத்திற்கு 11.5 lakhs, மாதம் எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க salary earn பண்ணலாம். அண்ட் தென் டிஜிட்டல் கேட்டகரி, லைக் ஒரு இன்டர்மீடியட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஜிட்டல் கேட்டகரியில பிளேஸ் ஆகிறவங்களுக்கு யூஜி டிகிரி, அதாவது பிஇ பிடெக் முடிச்சுட்டு பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் சம்பளம், மாதம் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் earn பண்ணலாம். அதே மாதிரி பிஜி டிகிரி முடிச்சவங்களுக்கும் ஒரு 50,000 வரைக்கும் ஸ்டார்டிங்ல earn பண்ணலாம். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சா கேட்டகரி. இந்த நிஞ்சா கேட்டகரி வந்து ஒரு பேஸ் லெவல் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அப்படி பார்க்கும்போது பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் படிச்சவங்க, ஆட்டோமொபைல் படிச்சவங்க கூட இந்த ஒரு ஹைரிங்க்கு வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குலாம் ஐடில அவ்வளவா நாலேஜ் இருக்காது, அதாவது கோடிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் கோடிங்ஸ் தெரியாத நண்பர்களுக்கு இந்த ஒரு நிஞ்சா கேட்டகரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகலாம். ஸோ இந்த நிஞ்சா கேட்டகரியில பிளேஸ் ஆகிறவங்களுக்கு பிஇ பிடெக் படிச்சுட்டு பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா 3.36 லேக் வந்து உங்களுக்கு இயர்லி சேலரி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 25 இருந்து 30,000 வரைக்கும் earn பண்ணலாம். பிஜி டிகிரி அப்படின்னா 3.5 lakhs, சேம் கேட்டகரி தான். 25 இருந்து 30,000 வரைக்கும் ஸ்டார்டிங்ல நீங்க சேலரி எடுக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல தான் உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். ஸோ பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் செக்ஷன். மொத்தமா இதற்கான டூரேஷன் ஒரு 75 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ல வந்து என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, காமன் சிலபஸ் கவர் ஆயிருது பார்ட் ஏல. அப்புறம் பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அட்வான்ஸ்டு செக்ஷன். இந்த அட்வான்ஸ்ட் செக்ஷன்ல 115 நிமிடங்கள் உங்களுக்கான டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டில உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 நிமிடங்கள் டைம் டூரேஷன். அட்வான்ஸ்டு கோடிங், இதுல தான் 90 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டு, ஸோ இந்த கோடிங்ஸ்ல எவ்வளவுக்குள்ள நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பிரைமுக்கு போயிடலாம். ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டிஜிட்டலுக்கு போயிடலாம். ஓரளவு கொஞ்சம் பேஸ் லெவல்ல நீங்க வந்து கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா நிஞ்சாக்குள்ள போயிடலாம். ஸோ மொத்தமா உங்களுக்கு 190 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோல டேக் பண்றேன். அதாவது அட்வான்ஸ்ட் கோடிங்கா இருக்கட்டும், நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, எல்லாத்துக்குமே புக்ஸ் இருக்கு. எல்லா புக்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்கேன்.
வேணுங்கிறவங்க அதை பை பண்ணி இப்பவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். வழக்கமா டிசிஎஸ்ல வரக்கூடிய ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் எல்லாமே டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் மூலமா தான் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல லாகின் டு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப்ல தான் ஓப்பன் ஆகும். மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் ஓப்பன் ஆகாது. ஒருவேளை நீங்க மொபைல்ல யூஸ் பண்ற பட்சத்துல டெஸ்க்டாப் சைட்டை எனபிள் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஸோ இதுல டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து கேப்சா ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க நியூ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஹியர்னு ஒரு டேப் இருக்கா, ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஐடி அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஐடி கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து நீங்க கெட் ஓடிபி மூலமா ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து உங்களுக்கான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க. லாகின் ஆனதும் அதுல வந்து அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து ஒரு இன் சென்டர் மோடு தான். அதாவது தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள் வாரியாக எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்டர்ல போயிட்டு தான் நீங்க என்கியூடி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, அப்ளிகேஷனை போட்டுருங்க, டிலே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் சென்டர் ஒரு 3 சென்டரை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த 3 சென்டருமே வந்து நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்தா மட்டும் தான் கிடைக்கும். நீங்க டிலே பண்ணி அப்ளை பண்ற பட்சத்துல நீங்க எதிர்பார்க்கிற சென்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா வேற சென்டர் எங்கேயாவது தான் போடுவாங்க. அப்போ உங்களுக்கு டிராவல் பண்ணி போற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்டே நீங்க என்ன பண்ணிருங்க, அப்ளிகேஷனை போட்டுருங்க. இன்னையில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலயே உங்களுக்கு மெயில் மூலமா ரிசீவ் ஆகும். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கு, 15 மார்ச்ல இருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த டைம், எந்த டேட் எல்லாமே தெளிவா வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்கியூடி எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஹைரிங் கேட்டகரிஸ்ல நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படிங்கிறது ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். அதனாலதான் சொல்றேன், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.